உத்தரப்பிரதேசத்தில் மேம்பால கட்டுமான பணிக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் ஸ்லாப்ஸ் மீது ஏறி நடனமாடிய இளைஞர் உயிரிழக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. ரீல்ஸ் மோகத்தில் விபரீத செயலில் ஈடுபட்டு உயிரை விட்ட இளைஞரின் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? உயிரை பணயம் வைத்து ரீல்ஸ் எடுத்து விபரீத செயலில் ஈடுபட்ட இளைஞர் மீது கான்கிரீட் ஸ்லாப் சரிந்து விழுந்து உயிரிழக்கும் கோர காட்சிகள் தான் இது. கட்டட ஊழியர்கள் கண்டித்தும் ஆபத்தை உணராமல் ஆட்டம் போட்டவருக்கு நேர்ந்த கதையின் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 22 வயதான முகமது ஃபைசான். சாகச சம்பவங்களை செய்கிறேன் என்ற பெயரில் விபரீத செயலில் ஈடுபட்டு அதை இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வீடியோவாக அப்லோட் செய்து வந்தார். ஆனால் ஒரு நாள் அந்த விபரீத செயலே தன்னை காவு வாங்கிவிடும் என்பதை அவர் உணரவில்லை. சம்பவத்தன்று பரேலி மாவட்டத்தில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் அருகே சென்றவர் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் ஸ்லாப்ஸ் மீது ஏறி நின்று சினிமா பாடலுக்கு நடனமாடி வீடியோ எடுத்துள்ளார். இரண்டாவது டேக்கின் போது எதிர்பாராத விதமாக பேலன்ஸ் தடுமாறி ஸ்லாப் சரிந்து அவர் கீழே விழுந்துள்ளார். அப்போது முகமது ஃபைசான் மீது கான்கிரீட் ஸ்லாப் விழுந்ததில் அவர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தவர் அதிர்ச்சியில் கத்தி கூச்சலிட அங்கிருந்தவர்கள் ஓடி வந்தனர். பின்னர் பாலம் கட்ட நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கிரேன் உதவியுடன் கான்கிரீட் கல்லை அப்புறப்படுத்தி உள்ளே சிக்கிக் கொண்டிருந்த ஃபைசானின் உடலை மீட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்து ஃபைசானின் உடலை உடற்கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கான்கிரீட் ஸ்லாப் மீது ஆபத்தான முறையில் ரீல்ஸ் எடுக்க முயன்ற போதே அங்கிருந்த ஊழியர் ஒருவர் ஃபைசானை கடுமையாக எச்சரித்துள்ளார். ஆனால் வீடியோ எடுக்கும் ஆர்வத்தில் அவரது பேச்சை கேட்காமல் ஃபைசான் எல்லை மீறி உள்ளார். தற்பொழுது அவரை இழந்து உறவினர்களும் நண்பர்களும் கடும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். ரீல்ஸ் எடுக்கும் மோகத்தில் இதுபோன்ற ஆபத்து சாகசம் செய்தால் சம்பவமாகி உயிருக்கு உலை வைக்கும் சூழல் உண்டாகும் என்பதை அனைவரும் உணர வேண்டும்.